எனவே அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறதுக்கு இவர் விரும்புறாரு. இவர் முஸ்லீம். அவங்க கிட்ட போய் இருந்துட்டா நல்லா இருக்குமே, எவ்வளவு விஷயம் பெறலாம், அந்த பரக்கத்து நமக்கும் கிடைக்குமே என்று நேரா வந்து அந்த யகூதி இருக்கிறான்ல அவன்கிட்ட அந்த வீட்டை விலைக்கு கேட்கிறாங்க. அவனுக்கு ஒரு தேவை இருந்திருக்கு. சரி, நான் வீட்டை விற்கிறேன்பா, என்ன விலைன்னு கேட்கிறான். 2000 தீனார். 2000 தீனாருங்கிறான். ஆனா அந்த வீட்டினுடைய அதிக பொறுமானம் எவ்வளவு கேட்டா 1000 தீனார் தான். 1 2ன்னு சொன்னா பெரிய திசை தெரியாது. ஒரு தீனாரு 2 தீனார்னு சொல்லிட்டா என்னப்பா 1க்கு 2ன்னு கேட்கிறான். சரி பரவாயில்ல போ அப்படின்னு கொடுத்து போயிடலாம். இதுவும் 100% தான். 1000 2000 சொல்றதும் 100% கூட தான். ஆனா அப்படி யாராவது கொடுப்பாங்களா? 1 கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளை 2 கோடி ரூபாய்க்கு யாராவது கொடுப்பாங்களா? 1 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 2 ரூபாய்க்கு வாங்கிடலாம். 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு 200 ரூபாய்க்கு வாங்கிடலாம். 1000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 2000 சரி தேவைக்கு வாங்க தான் ஆகணும். 10,000 20,000 கொடுத்து வாங்குறது ரொம்ப யோசிப்பான் இல்லையா? 1 லட்சத்தை 2 லட்சம் வாங்கி கொடுப்பானா? 10 லட்சத்தை 20 லட்சத்துக்கு வாங்குவானா? 1 கோடியை 2 கோடிக்கு வாங்குவானா? அதே மாதிரி 1000 தங்க காசுகள் பொறுமதியான ஒரு வீட்டை 2000 தங்க காசுங்கிறான். அப்பா அவன் சொன்னானா, அந்த சொல்லிக்கிறான், என்னப்பா நீ இப்படி எல்லாம் கேட்கிறா, இந்த வீடு 1000 பொற்காசுகள் தானே போறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த யூதன் சொன்ன பதில பாருங்க. நீ சொன்ன மாதிரி இந்த வீடு 1000 பொற்காசுகள் தான் பெறும். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல்லா இப்னு முபாரக் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா நீ மாறுறதா இருந்தா அது பெரிய பாக்கியம், அதற்கு 1000 பொற்காசு எனக்கு தரணும்னா. யாரு? யூதன் சொல்றான். இவரால வாங்க முடியல, போயிட்டாரு. நேரா இவங்க அப்துல்லா இப்னு முபாரக் கிட்ட வந்து பார்த்து அவங்க ஒரு கட்டத்தில் உட்கார்ந்துட்டு அவங்க கையை பிடிச்சி இஸ்லாத்தை தழுவிட்டு அஷஹது அன்னக ரசூலுல்லாஹ் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்துக்கு வர்றான். காரணம் பண்பு. அந்த பண்பு அவர்களிடத்தில் இருந்ததின் காரணத்தினால் ஏற்பட்டதினுடைய விளைவு இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்தாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி எத்தனை நிகழ்வுகளை அந்த பெருமக்களுடைய வாழ்வியலிலே நாம் பார்த்திருக்க முடிகிறது. எவ்வளவு பெருமக்கள். ஒரு சஹாபி, எனக்கு பேர் ஞாபகத்தில் இல்லை, பிந்திய காலத்தில் பெரிய வசதியோடு இருந்தாங்க. யாரு கடன் கேட்டாலும் கொடுப்பாங்க. யாரு கடன் கேட்டாலும் அந்த சஹாபி என்ன செஞ்சிருவாங்க, கடன் கொடுத்துருவாங்க. அல்லாஹ் பெரிய வசதியை கொடுத்திருந்தான் அவங்களுக்கு. ஆனா ஒரு லெஜர் போட்டு எழுதிட்டே வந்தாங்க. அந்த லெஜரே பெரிய லெஜரா இருந்தது, பெரிய ஏடு அது. ஒரு கட்டத்தில் அவங்க சுகம் இல்லாம ஆயிட்டாங்க, படுத்த படுக்கையில் ஆயிட்டாங்க. கடுமையான ஒரு வீரியமான நோய் ஏற்பட்டு படுத்துட்டாங்க. நோயாளியை சந்திக்க செல்வது என்பது ஒரு பெரிய இபாதத் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. நோயாளி நீங்க பார்க்க போறது இபாதத்துன்னு மார்க்கம் சொல்லி தருது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நீங்க நோயாளி போய் பார்க்க போறீங்களா? ஒரு ஆணா, நீங்க ஒரு ஆணா இருந்தா, நோயாளி ஆணா இருந்தா அவருடைய நெற்றியில கை வைத்து அவருக்கு துவா செய்யுங்க. துவா செய்வது மட்டுமல்ல, அவரிடத்தில் உங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவருடைய நோயாளியுடைய துவாக்களுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த மார்க்கம் ரொம்ப எளிமையா சொல்லி தருதுன்னு பாருங்க. நம்ம எளிதிலே சொர்க்கம் அடைவதற்கான சகல வழிவகைகளையும் இந்த மார்க்கம் திறந்து வைத்திருக்கிறது. அப்பா எல்லாருமே கடன்பட்ட இருக்கிறாங்க. இப்ப அவர் சோமில்லாம ஆயிட்டாரு. எல்லாம் நல்ல மக்கள் தான், தாபியன்கள் தான், சாபிகள் கூட அதுல இருக்கலாம். பெரும்பாலானவர்கள் அவங்கள பார்க்கவே வரல, நோய் விசாரிக்கவே வரல, தன்னுடைய உதவியாளரை அழைச்சாங்க. ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, என்ன இது, இந்த தீனில இஆதத்துல் மரீத், நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது என்பது ஒரு பெரிய இபாதத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நல்ல நண்பர்கள் தானே, என்னை விட சீலர்களாக இருக்கலாம், அவர்கள் தூயவர்களாக இருப்பாங்க. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் நோய்வாய்ப்பட்டு இத்தனை நாள படுக்கையில் கிடக்கிறேன், யாரும் வந்து என்னை பார்க்கலையே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களா, அந்த
உதவியாளர் சொல்றாரு, பெரியவங்களே அது உண்மைதான், அவங்கெல்லாம் அவங்கள வந்து பார்க்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க, ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்போ ஏன் வரல? ஒரே ஒரு காரணத்தினால வரல. ஏன்? அவங்கள பெரும்பாலானவர்கள் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க, வெட்கப்படுறாங்க. கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி அடைக்க முடியலையே, நாங்கள் அவன் முகத்தில் போய் எப்படி முழிக்கிறது அப்படின்னு வெட்கப்படுறாங்க என்று யாரு சொல்றா? அந்த உதவியாளர் சொல்லுகிறார். இதை கேட்டு அந்த சஹாபி சொன்னாங்களாம், சுப்ஹானல்லாஹ், சகோதர உறவை இந்த கடன் பணம் முறிக்கிறதா? நல்ல பாடம் படிக்கணும் நானும் நீங்களும். இந்த சாதாரணமான அற்ப பணம் சகோதர உறவை முறிக்கிறதா, உறவை பேணாமல் தடுக்கிறதா? இப்பமே நீங்க அறிவிச்சிருங்க, நான் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தேனோ அது அத்தனையும் நான் தள்ளுபடி செய்கிறேன். யாரு கடனை திருப்பி தர தேவையில்லை, கோடிக்கணக்கானது.